Hello students, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கொஷின் சிபிஎஸ்சி கிளாஸ் 6 மேத்தமெட்டிக்ஸோட சாப்டர் 2 லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த கொஷின். Draw the letter M such that the angles on the sides are 40 degree each and the angle in the middle is 60 degree. ஸோ லெட்டர் M ஜாமெட்ரிக்கலாக எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம். லெட்ஸ் see. இதுதான் நம்ம வரைய போகிற லெட்டர் எம்மோட ஒரு ரஃப் டயக்ராம். ஸோ இங்கே 40 டிகிரி, இங்கே 40 டிகிரி அண்ட் இந்த வெர்டெக்ஸில் வந்து 60 டிகிரி. ஸோ இதே போல் ஒரு லெட்டர் எம்மை வந்து யூஸிங் ஜாமெட்ரிக்கல் ஃபிகராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் see how to construct. ஸோ ஃபார் திஸ் யூ நீட் ஒன்லி ஒன் ப்ரொடெக்டர். ப்ரொடெக்டரும் நல்லா ஷார்ப் எட்ஜ் உள்ள ஒரு பென்சில் இருந்தால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லாண்டிங் லைன் நம்ம வரைய போகிறோம். நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஓகே? ரொம்பவும் ஸ்லாண்டிங் வேண்டாம், லைட்டாக டில்ட்டான மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் like this. ஸோ இந்த பாயிண்டில் இருந்து இது பாருங்கள், இந்த வெர்டெக்ஸில் ஒரு 40 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இதை வெர்டெக்ஸாக எடுத்துகிட்டு ஒரு 40 டிகிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த வெர்டெக்ஸை பேஸாக எடுத்து 40 டிகிரி. ஸோ இந்த சைடு எங்கே இருக்குது 40 டிகிரி, இது ரெண்டையும் நம்ம இப்போது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் திரும்ப இந்த பாயிண்ட்லேருந்து அனதர் 60 டிகிரி. ஸோ இந்த பாயிண்டில், அதாவது இதை வெர்டெக்ஸாக எடுத்துகிட்டு நாம் ஒரு 60 டிகிரி கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த வெர்டெக்ஸில் நம்மளோட ப்ரொடெக்டரை ப்ளேஸ் பண்ணி 60 டிகிரி இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அகைன் இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 40 டிகிரி. ஸோ அனதர் லைன் செக்மெண்ட் வரைகிறதுக்கு நம்ம இந்த பாயிண்ட்டை நம்மளோட வெர்டெக்ஸாக எடுத்துக்கலாம். அதுக்கு பிளேஸ் யுவர் ப்ரொடெக்டர் லைக் திஸ். இந்த பக்கம் 40 டிகிரி எங்கே இருக்குது, இது. ஓகே, ஸோ நவ் கனெக்ட் இட். அவ்வளோதான். So mark the angles, here 40 and here 60 and here 40. That's all. So this is how we have to construct the letter M using geometrically.